ஸோ நேற்று வந்து வேக்யூம் கிளீனர் மெத்தட் பற்றி பேசலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பேசிக்லி வந்து என்னென்னா, நமக்கு வந்து ஒரு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இப்போ வந்து நம்ம நிறைய கம்பேர் பண்ணுவோம் இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் பார்க்குறப்போ. ஸோ இப்போ நம்ம வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையை வந்து நிறைய பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவோம். இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ எல்லாமே எல்லோரும் ஃபீல் பண்ணியிருப்போம். நானும் சில சமயம்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் வந்து மெயின் திங் என்னென்னா, த ப்ராப்ளம் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் திங்கிங். அதுதான். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ ஒரு கால் வந்துடுச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப சிம்பிள். நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கப்பயோ, நமக்கு ஒரு அட்வர்சிட்டி இருக்கப்பயோ வந்துட்டு அது ரிலேட்டடாக இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் உட்காந்து எழுதலாம். ஸோ பேசிக்லி யூ சக் அவுட் எவ்ரி திங். லைக் யூ லிஸ்ட் ஆன் ஆல் த பாசிட்டிவ் திங்ஸ். அதனால் என்னென்னலாம் நன்மைகள் வரும், என்னெல்லாம் பாசிட்டிவாக நடக்க முடியும், என்னெல்லாம் நெகட்டிவாக நடக்க முடியும் அப்படின்றதெல்லாம் எழுதிட்டனாவே நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். ஓ, இது இப்படியா, அது அப்படியா. அதில் பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துகிட்டு ஓகே இது நடக்கலாம் அப்படின்ற ஹோப்போடு அடுத்த விஷயம் எடுத்துகிட்டு போகிறப்போ நிறைய விஷயம் மாறும். ஸோ இங்கே கான்செப்ட் என்னென்னா, ஒரு வேக்யூம் கிளீனர் வந்து எல்லாத்தையும் உரிகிற மாதிரி நம்ம மைண்டில் இருக்க எல்லாத்தையும் உறிஞ்சி ஒரு இடத்துல போட்டுட்டோன்னா, அதை பிரிச்சுட்டோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓ, இது இப்படி தான், இது இந்த மாதிரி பண்ணோன்னா இதெல்லாம் நடக்கும் போல் அப்படின்றது. மைண்ட்லேயே போட்டு யோசிச்சுட்டு இருப்போம். என்ன ஆகுனா, நமக்கு வந்து 100 தாட் ஓடுறப்போ வி ஒன்ட் பி ஏபிள் டு ஃபோக்கஸ், வி ஒன்ட் பி ஏபிள் டு ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதை மாற்றி இருக்கிறப்போ ஒரு கரேஜ் கிடைக்கும், ஒரு ஹோப் கிடைக்கும். ஸோ அந்த ஹோப்லேருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஸோ அதுதான் பாயிண்ட்டு. நாளைக்கு வேறு ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். தேங்க்யூ.